ம் காலைல வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு உட்காந்து சப்பாத்தி பிசைஞ்சு தீட்டி போட்டுக்கின்னு இருக்கிறாங்க. என்ன சாப்பிட வேணாம்மா, சாப்பிட்டு தான் போகணும். சப்பாத்தி சுட்டு தேங்காய் சட்னி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அது தண்ணியாக சாப்பிட்றாரு, தேங்காய் சட்னி கட்டியாக சாப்பிடணும். இப்படி எடுத்து எங்களுக்கு தெரியல. ஒன்ஸ் மோர் கொஞ்சம் தூரம் வச்சு எடுக்கணும். அப்படி சாப்பிட்ணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. நீ செஞ்சால் எப்பயுமே டேஸ்ட்டாக தான் டீச்சர்லாம் இருக்கும். நல்லா ஊற்றி சாப்பிடுங்க. அந்த தேங்காய் கெட்டு போகுதுன்னு உப்பில் போட்டு வச்சாங்களா? கெட்டு போகுதுன்னு உப்பு தடவில் உனக்கு தெரியுமா? எனக்கு எறும்பு வர்றதுக்கு இல்லையா? கெட்டு போகுதுன்னு உப்பு கெட்டு போகாமல் இருக்கும்ட்டு போட்டது. 2 நாள் ஆச்சு. தேங்காய் எடுத்து கழுவுனேன் அழகாக. உப்புலேருந்து எடுத்து கழுவிட்டு அப்படியே அந்த உப்போடையே அரைச்சேன். கரெக்டாக இருக்குது திட்டம். சட்னியில் உப்பு போடாமல். சட்னியில் உப்பே போடல, சூப்பராக இருக்குது. நான் தான் மாவில் உப்பு கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிட்டேன். அதுதான் கொஞ்சம் வெயிட்டாக பார்க்குறேன். சரிப்பா, சீக்கிரம் மணி ஆகுது, பஸ்ஸு வேறு கிடைக்காது. ஆமாம், மணி ஆயிடுச்சு, 10:35 ஆயிடுச்சு. சாப்பிட்டு போக வேண்டியது தான் கிளம்பி. சாப்பிட்டு சீக்கிரம் பாய். தோடு கூட போடாமல் வீடியோ எடுக்கிற முதல் இப்போ கிளம்பி ஓடுவேன். பொம்பளை நீ தான். பாய்.